எம்ஜிஆர் எப்போதுமே ராமாவரம் தோட்டத்தில் சில நாள்களை குறித்திருப்பார். இப்போவெல்லாம் தன்னை யார் வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த நாட்களில் கூட்டங்கள் எம்ஜிஆர் வீட்டில் ராமாவரம் இல்லத்தில் குவியும். அதில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் இவர் தனித்தனியாக சந்திப்பார். யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார். இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு தான் எம்ஜிஆர் ஃபாஸ்டா வேலையை கிளம்புவார், வெளியே கிளம்புவார். அப்படி பல பேரை சந்திக்கும் போது ஒரு பெற்றோர் அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவங்க, மீனவ குப்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு கோவிந்தசாமின்னு ஒரு புள்ள, அவன் எங்களை மாதிரியே உங்களுக்கு ஒரு தீவிர பக்தர், அவனுக்கு கல்யாணத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் அவன் நீங்கள் வந்து தான் புதுச்சேரியில் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு பல கடிதம் போட்டிருக்கான். அது உங்கள் பார்வைக்கு வந்துச்சோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து பதில் வராததுனால என் பையன் கோவிந்தசாமி பித்து பிடிச்ச மாதிரி அலைகிறான், மீன் பிடிக்க போக மாட்டேங்கிறான், தொழிலுக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறான், ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறான், அவன் ஆளாவே இல்லை, கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைகிறான் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் அதை கொஞ்சம் சீரியஸாக வியந்து பார்க்குறார். என்ன சொல்கிறீங்க? எனக்கு கடிதம் போட்டானா, எனக்கு தகவல் கொடுத்தானா? உதவியாளர்களை அழைக்கிறார், அவங்கெல்லாம் வராங்க. என்னையா இது? யார் புதுச்சேரியில் கோவிந்தசாமி மீனவ குப்பத்தை சேர்ந்தவர், அவர் கல்யாணத்துக்கு நான் வரணும்னு சொல்லி கடிதம் போட்டானா? எனக்கு அந்த கடிதங்கள் எதுவுமே கண்ணுக்கு வரலையே, நீங்கள் எதையும் காட்டலையே என்று சொல்ல, உதவியாளர்கள் இப்போதுதான் எம்ஜிஆரை பார்த்து தலையை சொரிந்து கொண்டு, கடிதம் வந்தது உண்மைதான், ஆனால் அது எப்படிங்க அங்கே இல்லை, நீங்கள் எப்படி போக முடியும்? ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர், என்ன பேச்சு பேசுறீங்க? என்னுடைய ரசிகன் ஒருவன், என்ன மனசார விரும்பக்கூடிய ஒருத்தன், நீங்க முதல்ல அந்த கடிதத்தை காட்டியிருக்கணுமா வேண்டாமா என்று தன்னுடைய உதவியாளர்களை கோபித்து கொண்டு கோவிந்தசாமியினுடைய பெற்றோர்களை பார்த்து, எம்ஜிஆர் நீங்க புதுச்சேரிக்கு போங்க, கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் புதுச்சேரிக்கு ஒரு சுற்றுப்பயணம் வச்சிருக்கேன், அந்த சுற்றுப்பயணத்தின் போது உங்களுக்கு விவரத்தை தெரியப்படுத்துறோம், நான் இருக்கிற இடத்துல வந்து பாருங்க, அந்த கல்யாணத்தை நானே நேரம் நின்று நடத்தி வைக்கிறோம்னு எம்ஜிஆர் சொல்ல, இவங்கெல்லாம் சந்தோஷமா போயிட்டாங்க.